ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அசைவாடும் ஆவியே தூய்மை என் ஆவியே என்கிறதான பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, எங்க இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, எங்க இடமசைய இறங்கி வாருமே, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் ஓர் கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் ஓர் கரத்தால், நிறைந்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, என்னுள்ளிடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லா கண்களையும் மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து அவரை நம்ம துதிப்போமா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, எங்களை நிரப்புகிறவரே, ஞானத்தின் ஆவியினாலே எங்களை நிரப்புகிற தேவனே, அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. தூய ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் தூய ஆவியானவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா,
உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆவியானவர் நீங்கள் மத்தியிலே நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையே நாவியே அசைவாடும் ஆவியே. ஆமென். இடமசைய ஆமென் ஆமென். இறங்கி வாருமே என்னோல் என்னோல் செய்ய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. பலனடைய நிரப்பிடுமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. கிரியை செய்கிறவரே, கிரியை செய்கிறவரே, எங்களை பலனடைய செய்கிறவரே,
எங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியானவரே, இந்த இடத்துல கிரியை செய்கிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே அப்பா நாங்கள் களி கூறுகிறோம் ஆண்டவரே, களி கூறுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தம் உள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டே. பரிசுத்தம் உள்ளவனே, பாவமாய் மாற்றப்பட்டே. நீதிமானாக என்னை மாற்றினே, நீதிமானாக என்னை மாற்றினே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே. சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. சிலுவை மரணத்தில் என் பாவம் நீங்கியதே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை. என் பாவம் யாவையுமே உடலிலே சுமந்தீரே. என் பாவம் யாவையுமே உடலிலே சுமந்தீரே.
ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீ உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. உமக்கே எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, என் தேவனுக்கே ஆராதனை. தேவாட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானீர். என் பாவங்களை நீர் சுமந்தீர். என் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே நீர் சுமந்தீர் அப்பா. தேவாட்டுக்குட்டியானவரே, பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை கிருபையால் எங்களை ரட்சித்து மன்னித்தீர். உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக அப்பா உம்முடைய சரீரத்திலே தழும்புகளை ஏற்றுக்கொண்டீர் அப்பா. அதிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஜெயம் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மரணத்தினாலே எங்களுக்கு நீர் ஜெயம் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ததற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் மீதியான ஒவ்வொரு பகுதியையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சுவிசேஷத்திலே 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம். கடந்த வீட்டு கூட்டத்தில் இந்த வசனத்தை நான் சொன்னேன். மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது ஆண்டவர் சகோயினுடைய வீட்டிலே வந்து சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று இயேசுக்கு சொல்கிறார். அப்போது நமக்கு தெரிந்த ஒரு காரியம், அவன் மரத்தில் இருந்தது, இயேசுவை காண வேண்டுங்கிற விருப்பம் அவனுக்குள்ளே இருந்ததுனால இயேசு அவனை கண்டு, வா, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொன்னார். அப்போது வீட்டுக்கு வருகிற வழியிலே, உன் வீட்டில் நான் வரணும், நான் தங்கணும்னு சொன்ன உடனே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் அவரிடத்திலே சொன்னான். நீ ஒப்புக்கொடு அப்படின்னு சொல்லவே இல்லை. நீ பாவத்தை ஒப்புக்கொடு, நீ செய்த தவறை ஒப்புக்கொடு அப்படின்னு ஆண்டவர் எதையுமே சொல்லலை. நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சகையோ தன்னுடைய காரியங்களை எல்லாவற்றையும், தன்னுடைய தவறுகளை, ஆண்டவராக இயேசுவுக்கு பிடிக்காத காரியத்தை அவரிடத்துல சொல்லிக்கிட்டே வரான். கத்மயமுண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு சரியான ஒரு பாவ அறிக்கை. அப்போ வீட்டுக்கு வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தார். நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லலை, நாளை கழித்து வரும் அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது,
இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மீட்கப்படுகிற விடுவிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னா, வாக்கு தத்தங்களை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு குமாரனாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம கலாத்திய வாசிக்கிறோம் இல்லையா, விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் என்ன ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ இன்றைக்கும் ஆண்டவர் ஆபிரகாம் நிமித்தமாக விசுவாச மார்க்கத்தார் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தினால தேவன் நமக்கு தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்கக்கூடாது இருந்தது. அந்த அளவுக்கு அவன் சீமானாய் இருந்தான். கர்த்தர் ஆண்டவராய தேவன் அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவன் சீமானாய் காணப்பட்டான். தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினான். ஆண்டவர் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும் பொழுது சொன்ன காரியம் நமக்கு தெரியும். உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் உன் நிமித்தமாய் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் என்று ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், செய்தார். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் வைக்கிறார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன மாத்திரத்திலே இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொன்னார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ பின்னால் வர்ற ஜனங்கள் எல்லாருமே முறுமுறுத்தார்கள். பாவியான ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு கடந்து போகிறாரு என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை முறுமுறுத்தார்கள். எவ்வளவு முறுமுறுத்தாலும் எதிர்ப்புகள் இருந்தாலும் பாவிகளை நேசிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளுக்காகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், அவர் அக்கிரமங்களை வெறுக்கிறார், பாவத்தை வெறுக்கிறார். ஆனால் பாவிகளை இயேசு நேசிக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ அவனை ரட்சித்தது மாத்திரமல்ல, அந்த வீடு ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துக்கு அவனுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதை அவர் விரும்புகிறார். கர்த்தரால் மகிமை உண்டாவது. வசனம் உண்டு இல்லையா, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நான் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 16வது அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 16ஆம் அதிகாரத்திலே 16வது அதிகாரம் 16 31 வாசிப்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அப்போ ஒரு குடும்பம், ஒரு வீடு ரட்சிக்கப்படுவதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டில் தேவனுடைய ரட்சிப்பு இருக்கணும். பாவத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, வியாதியில் இருந்து, இன்னும் அநேக அடிமத்தனத்தில் இருந்து அவர்கள் மீட்பு, ஒரு ரட்சிப்பு ஒரு குடும்பத்திலே இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு இருக்குமானால் அந்த குடும்பத்திலே ஒரு நல்ல ஆசீர்வாதம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் தாமே இந்த நாட்களில்
நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். என்னையும் உங்களையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆனால் ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவது காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது முக்கியமான காரியம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 1ஆம் வசனமும் அந்த 2ஆம் வசனத்தை வாசிப்போம். சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டிலே இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்திலே வந்தார். ஜனக்கூட்டம் என்று சொல்லப்படும், கீழே வாசிக்கிறோம். ஜனக்கூட்டமாக இருக்கிறது. அப்போ ஜனக்கூட்டத்தின் நடுவில் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வர முடியாதபடி அங்கே மேல் பகுதியிலே அந்த கூரையை பிரித்து நினைச்சாங்க. காங்கிரீட் போட்டிருந்தா, இப்போ உள்ள காங்கிரீட் போட்டிருந்தா ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அது மயம் உண்டு. அல்லேலூயா. அன்னைக்குள்ள வீடு அப்படிதான். கூரையை பிரித்து ஜனங்க சுற்றி இருக்காங்க. ஆனால் கூரையை பிரித்து நடு வீட்டில் மேலே ஓட்டையோ சீட்டையோ பிரித்து உள்ள அவனை என்ன செஞ்சாங்க, கட்டில் அப்படியே கீழே இறக்கினாங்க இயேசுக்கு முன்னால். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். அப்போது இயேசு ஒரு வீட்டில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்பட்டு அங்கு ஓடி வந்தார்கள். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு இருக்கிற இடத்துலலாம் ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ஜனங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், இயேசு எந்த இடத்துல இருந்தாலும் ஜனங்கள் ஓடி வந்தாங்க. அவருடைய நடபாதையிலே அவரை தொட்டார்கள், சொஸ்தமானார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் நடந்தது. இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. ஜனங்கள் ஓடோடி வந்து அவருடைய வார்த்தைகளை, வசனத்தை கேட்டார்கள். கதிமயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டில் ரட்சிப்பு இருக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வாதம் இருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு வீட்டிலே இயேசு இருப்பாரானால் அந்த நாட்களிலே இயேசுவை காணும்படி ஜனங்க என்ன செய்வாங்க, ஓடி வருவாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம், இந்த காரியத்தை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் இயேசுவை வெளிப்படுத்துகிற வீடாக இருக்கணும். கதிமயம் அல்லேலூயா. நான் சொல்லுங்களுக்கு புரியுதா? நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நம்ம வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்துகிற வீடாய், வெளிப்படுத்துகிற குடும்பமாக, வெளிப்படுத்தக்கூடியவங்க நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்போ இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்க ஓடி வராங்க. இயேசு இருக்கிற இடத்துல ஜனங்க வந்து சுத்தமாக்கப்படுறாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க. அப்போ நம்முடைய வீட்டில் இயேசு இருப்பாரானால், நம்முடைய வீடு இயேசுவை வெளிப்படுத்துகிற வீடாக இருந்தால் சுற்றி ஜனங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. வீடுங்கிற கட்டடத்தை நான் சொல்லலை, ஒரு குடும்பம் இல்லையா? ஒரு குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கையாக இருக்கணும். நமக்குள்ள இயேசு வெளிப்படுவாரானால் ஜனங்களுக்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். நம்ம ஊழியக்காரன் தான் சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் ஊழியக்காரங்க வேலை, அது சபையினுடைய வேலை. அப்படி அல்ல, எல்லாருக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசு அதுக்குத்தான் அழைத்தார். என்னையும் உங்களை ஊழியக்காரன் மாத்திரம் ரட்சித்தார், ரெவரண்ட் மாத்திரமா ரட்சித்தார், கமிட்டி தலைவர்களை மட்டுமா ரட்சித்தார், பிஷப்பை மாத்திரமா ரட்சித்தார், இல்ல எல்லாரையும் ரட்சித்தார். ரட்சிப்புங்கிறது பொதுவானது, ஒரு பெரியவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரம் கிடையாது, ஒரு மேல் ஜாதிக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானது இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு.
கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நமக்குள்ள இயேசு இருப்பாரானால் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்கார் 3 நாள் மீட்டிங்கில் வெளிநாட்டை பார்த்தா சொல்ல வேண்டியிருக்கு. மீட்டிங் முடிச்சுட்டு ரூமில் தங்குறதுக்கு வந்துட்டு ராத்திரி வந்துட்டு இருந்தார். கார் விட்டு இறங்கி வந்திருக்கார். அப்போது கேட்டில் நிற்கிற செக்யூரிட்டி சிரிட்டை குடிச்சிட்டு கீழே போட்டு ஓன்னு அழுதார். செக்யூரிட்டி ஓன்னு அழுதுருக்கார். உடனே இவர் கண்டுக்காமல் இவர் என்ன சொல்லி போயிட்டார். உள்ள நைட்டில் ஜெபம் பண்ணும்போது, ஏன் ஆண்டவரை என்னை பார்த்து அந்த செக்யூரிட்டி அழுதார, அந்த அழுத காரணம் என்னன்னு சொல்லி கேட்டாராம். இயேசு சொன்னாரா, உன் கண்ணு வழியாக நான் அவனை பார்த்தேன்னு சொன்னாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே சீரட்டை கிளப்பட்டு அழைச்சிட்டு ஓன்னு கதறி அழுதாராம். அவருக்கு ஒன்றும் ஓட, ஏன் நம்மளை பார்த்து இப்படி ஒரு நடுக்கம் அப்படி சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் உள்ளே போயிட்டாராம். ரூமில் போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லுவான், ஏன் ஆண்டவரே அந்த அம்மா அழுதாரு, நான் என்ன செய்யணும்? அவருக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நாளைக்கு வருவான், என்னை பற்றி சொல், உன் கண்ணு வழியாக நான் அவனை பார்த்தேன்னு சொன்னான். ஹல்லேலூயா. நம்ம கண்ணு வழியாக இயேசு அவனை பார்த்தார். நம்ம கண்ணு வழியா இல்லை, நம்ம கண்ணு இயேசுவை வெளிப்படுத்தணும். நம்முடைய இருதயம் இயேசுவை வெளிப்படுத்தணும். நம்ம இருதயம் எதை வெளிப்படுத்துது? இல்லை, நம்ம இருதயம் எதை வெளிப்படுத்துது? தவறான அன்பை வெளிப்படுத்துதோ, கசப்பை வெளிப்படுத்துதோ, எரிச்சலை வெளிப்படுத்துதோ, பொறாமையை வெளிப்படுத்துதோ? உங்க இருதயத்தில் எது வெளிப்படுது? இயேசு வெளிப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நமக்குள்ள வெளிப்படணும். நம்முடைய பார்வையில் இயேசு வெளிப்படணும். உங்க வார்த்தையில் இயேசு வெளிப்படணும். நம்ம இருதயம் எதோ நினைச்சிட்டு இருக்கு, இருதயத்தில் வேற ஏதோ வெளிப்படுது, பேச்சில் ஏதோ வெளிப்படுது. இயேசு மையம் போட வேண்டாம். ஞானசாமி எடுத்துக்கிறோம், அபிஷேகம் பெற்றுக்கிறோம், கரெக்டாக இருக்கிறோம், நம்ம காமிச்சுக்கிடுதோம். நாம் உட்கார்ந்து யோசிக்கணும், நான் பேசுகிற வார்த்தை இயேசு வெளிப்படுகிறாரா? அடுத்தவங்களுக்கு ஆறுதலாக இருக்கா? அடுத்தவங்களை டச் பண்ணுதா? அடுத்தவங்களுக்கு அது சுகத்தை கொடுக்கா, பலனை கொடுக்கா, தேவ வார்த்தை வெளிப்படுதா இல்லையா? என் பார்வை இயேசுவின் பார்வையாக இருக்கா? என் இருதயம் இயேசுவின் இருதயமாக இருக்கா? இருதயத்தை நிறைய வாய் பேசும் இல்லையா? நம்ம இருதயத்தில் என்ன இருக்கோ அதை தான் பேசுவேன். நானும் அப்படி தான் இல்லையா? நான் என்ன பேசணும்னு நினச்சா சிலங்கிட்ட கோபப்பட்டு பேசணுன்ட்டு போனேன்னா பேசுவேன். ஏன்? நம்ம இருதயத்துக்குள்ள அவங்க மேலே உள்ள கோபம் உள்ளே இருக்குது, அது வெளிப்படுது. உள்ளே இருக்கிறது வெளிப்படுது. உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். இயேசு இருந்தா இயேசு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முயற்சி பண்ணணும் இல்லையா? டக்குன்னு சொல்லலை, மாறணும். மாறணும், அதான் சொல்றேன், மாறணும். மாறுவது கஷ்டமான ஒரு காரியம் நம்ம நினைக்கிறோம். ஜெபம் பண்ணா ஈஸி. நம்ம எல்லாரும் வானத்தில் இருந்தோம், நாம் பண்ணாததா? கடற்கரை தம்பி நல்ல தண்ணி, லட்சுமிபுரத்தில் எல்லாம் தம்பிகிட்ட பேசிட்டே வந்தார். புல் தண்ணி. அவர் என்ன பார்த்தா செருப்பெல்லாம் கழட்டி போட்டு வந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார். பக்கத்தில் வரமாட்டார், ஒரு மரியாதை கொடுக்கார். வெள்ளைச்சட்டைக்கு ஒரு மரியாதை கொடுக்கார். ஏதோ ஒரு மரியாதை கொடுத்து அவர் ரொம்ப
தண்ணியில் இருக்கார், பேசுகிறாரு, அவருக்கு முடியலை. அவர் சம்பவத்தை சொல்கிறார். நான் அவர்கிட்ட பயத்தை போக்காண்டி இங்கே வாங்க, பயப்படாதீங்க, தோலை கைப்பிடி சொன்னேன். ஒரு காலம் நானும் உங்களோட மோசமான குடியாரம் தான், வாங்கன்னு சொன்னேன். அப்படியா சொல்லிட்டேன். ஏன் சொன்னேன் அப்படின்னா, இப்போ நம்மளை விட மோசமான ஆள் இப்படி வந்து நிற்காருன்னு தான் இல்லையா? மயமுண்டா அல்லேலூயா. நான் சொன்னதான், உங்களை விட நான் மோசமான ஆள், நான் கிராமத்துக்காரன், என்னை நடிச்சுத்தாரு இல்லையா? பயப்படாதீங்க, வாங்க, உங்களுக்கான ஜெபம் பண்ணுறேன். மயமுண்டாவதா அல்லேலூயா. அப்போ இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும், நம்முடைய குடும்பத்தில் வெளிப்படணும். இயேசு அந்த வீட்டில் இருக்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்னும் நிற்க இடமில்லாத அளவுக்கு அநேக ஜனங்கள் ஓடி வந்தான். திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வராங்க, கட்டில் உள்ளே கொண்டு போக முடியாது, கூட்டத்துக்குள்ளே உள்ளே போக முடியாது. உடனே மோட்டை பிரித்து மேலேருந்து உள்ளே இறக்குறாங்க. எவ்வளவு அற்புதம் நடக்குது பாருங்க. ஜனங்களுக்கு போதிக்கிறார், வசனத்தை போதிக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருப்பாரானால் ஜனங்களுக்கு ஆறுதலான வார்த்தை வெளிப்படும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வெளிப்படும், நம்முடைய குடும்பத்தில் இயேசு வெளிப்படணும், நம்ம தனிப்பட்ட ஜீவியத்தில் இயேசு வெளிப்படணும். வேற எதுவும் வெளிப்படக்கூடாது. நம்முடைய பார்வையில் இயேசு வெளிப்படணும். நம்முடைய எண்ணத்தில் நம்ம எதை நினைச்சிட்டு இருக்கிறோம், இயேசு வெளிப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது மாத்திரமல்ல, அவர்கள் இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வெளிப்படணும், நம்முடைய பார்வையில் இயேசு வெளிப்படணும், நம்முடைய நடக்கையில் இயேசு வெளிப்படணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறேன், எங்கள் மச்சான் ஒருத்தவங்க இருக்கான், சின்ன கிராமத்தில் இருக்கிறான். எங்களுக்கு சுவிசேஷம் அதிகமாக சொன்னதே கிடையாது. நான் ரொம்ப கோவப்படுவேன், சிகரெட் அடிப்பேன், தண்ணி அடிப்பேன், வேலை பயங்கர நல்ல வேலை பார்ப்பேன், மிஷனில் ரொம்ப டென்ஷனில் வேலை பார்த்துட்டு இருப்பேன். அப்படி தட்டி விடுதே போவார், அப்படி தட்டுவார் தோலை அப்படிம்பார். அவருடைய நடக்கை, அவருடைய பேச்சு, செயல்பாடு எல்லாமே ஒரு 4-5 பேர் ரசிக்கப்பட்டோம் அந்த ஸ்பாட்டில், அந்த ஒரு ஸ்டாப்பில், கம்பெனியில். எல்லாரும் முரட்டாட்டம் பிடிச்ச ஆளுக்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இன்னும் இருக்கிறார். அவர் எங்களுக்கு அதிகமாக சுவிசேஷத்தை சொல்லவே இல்லை. கோவப்படாதீங்க அப்படிம்பார், கொஞ்சமாக குடிங்க, ரொம்ப குடிக்காதீங்க, உடம்பு கேடுதி அப்படிம்பார். சிரிச்சுக்கிட்டே போவார், என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டார். கம்பெனியில் அவரை தான் கூப்பிட்டு கேட்பாங்க, என்னென்ன செய்யணும், கல்யாணத்துக்கு போன பெர்மிஷன் வேணும் கேட்குறாங்க எல்லாரும். சரி போயிட்டு வாங்கண்ணே, கூப்பிட்டு போங்கண்ணே அப்படின்னா. அவருடைய பேச்சு, அவருடைய நடக்கை, நாங்கள் ஒரு 4-5 பேர் மாறணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உடனே நான் அவருடைய சர்ச்சுக்கு போயிருக்கிறேன். ஐபிசிக்கு கிழக்க என் மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். கொஞ்சம் விட்டுட்டு சைக்கிள் விட்டுட்டு வெளியே வரும். அப்போ ஒரு சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஒரு சர்ச்சுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு, என் பழக்கம் மாறலை, ஆனால் ஒரு சர்ச்சுக்கு போகணுங்கிற எண்ணம் எனக்கு அப்பவே வந்துச்சு. பிரச்சனையை சந்திக்கும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. அவர் சொன்னது, அவர் நடைமுறை எல்லாமே என்னுடைய சிந்தைக்கு வரும். திடீர்னு ஒரு நாள் சந்திக்கும் போது 4-5 பேர் நான் ரசிக்கப்பட்ட சபைக்கு போகிறேன் அப்படின்னு பேசி, அதில் 2 பேர் ஊழியக்காரனாக இருக்கிறோம். தம்பி ராவிடிசன் ஒரு தம்பி கிழக்க இருக்காங்க திரேசுபுரத்தில், அந்த தம்பி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். சாரி 3 பேர். இன்னொன்று அலெக்ஸ் எடி, நானே பயன்படுத்தினேன் கிழக்க சர்ச் இருக்கும்போது. அலெக்ஸ் எடி கிழக்குள்ள பையன்தான், பூவராயபுரம். அந்த தம்பி ரசிக்கப்பட்டு
அந்த தம்பி ஊழியக்காரராக நான் ஒருத்தர். அந்த தம்பியில் முரட்டாட்டம் பிடிச்சாளுங்க, 2 பேரும் முரட்டாட்டம் பிடிச்சாளுங்க. கப்பலில் அப்படி தான் சண்டை போடுவோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். கத்து மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறார். அவர் அதிகமாக பேச மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார், சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், நாசுக்காக பேசுவார். சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், என்ன பயப்படாதீங்க அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் பார். அப்போ நமக்கு ஜெபம் பண்ணுங்கிற எண்ணம் வந்துடும். கத்த நாமத்து மகிமை உண்டாவதா. ஹல்லேலூயா. ஒரு குடும்பம், ஒரு வீடு இயேசுவை வெளிப்படுத்தக்கூடிய வீடாக இருக்கணும். கத்த மகிமை உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கூட்டம் நடத்துகிறோம் ஒரு கடமைக்காய் அல்ல, அந்த அந்த வீட்டினுடைய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, அந்த வீட்டின் மூலமாய் இயேசு வெளிப்படணும். அங்கே நடக்கிற கூட்டத்தின் மூலமாக இயேசு வெளிப்படணும், இயேசுனுடைய வார்த்தை வெளிப்படணும், தேவ அன்பு வெளிப்படணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். அதற்கு ஒப்படையான வசனம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசித்த பகுதியிலே ஒரு வசனம் உண்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் அந்த 6 வசனம் 6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. நீ எதிர்பார்க்கிறது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் எனக்குள்ள என்னிடத்தில் ஒன்று இருக்கு, இயேசுவின் நாமம் இருக்கு. கதுமை உண்டு. ஹல்லேலூயா. நான் பெரிய ஊழியக்காரன் எழுந்து நட அப்படின்னு சொல்லலை, எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தாரேன்னு சொன்னேன். பேதுரு யோவான்னு சொல்றேன், எனக்குள்ள இருக்கிறத நான் உனக்கு தாரேன். எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா இயேசுவின் நாமம். அந்த இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடன்னு சொன்ன உடனே எழுந்து நடந்துட்டு அவனை கொண்டு வந்து நிறுத்துறான் ஜனங்களுக்கு மத்தியில். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அந்த 15 வாசிக்கிறோம், ஜீவாதிபதியை கொலை செய்றீங்க, ஆமாம், அவரை தேவன் மரித்து வந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி. அப்போ இயேசுவை முன்னிறுத்துகிறார்கள் ஊழியத்தில் இயேசு முன்னிறுத்தப்படுகிறார். எனக்குள்ள ஒரு பெரிய அபிஷேகம் இருக்கு, எனக்கு வர இருக்கு அப்படின்னு சொல்லலை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார், இயேசு நாமம் இருக்கு, எழுத நட. நான் பெரிய வரம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிலாம் சொல்லவே இல்லை, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். என்னை பாரு, உற்று பார்க்குறான். ஏதாயிலும் கிடைக்குமான்னு நினச்சி பார்த்தவன் இப்போ பார்க்குறான், அவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்கிறான். எங்களை நோக்கி பாரு, ஏதாயிலும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தவன் வெள்ளியை பார்க்கல, பொண்ணை பார்க்கல, இயேசுவை பார்த்துட்டான். எழுந்து நடந்தான், அவன் சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கர்த்தர் மகிமை. ஹல்லேலூயா. பிச்சை எடுத்தவன், 4 பேர் உதவி எதிர்பார்த்தவன், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களோ காத்திருந்தவன், இயேசு அவனை தொட்டார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பேதுருக்குள்ளே யோவானுக்குள்ளேயும் இருந்த இயேசு வெளிப்பட்டார். அவன் பார்க்கிறத இயேசுவை பார்த்தான். வெள்ளி கிடைக்குமா, பொண்ணு கிடைக்குமான்னு பார்த்தான், காசு கிடைக்குமான்னு பார்த்தான், ஆனால் பார்த்து அவன் பார்வையில் இயேசு வெளிப்பட்டார். நம்மளை பார்க்கும்போது இயேசு வெளிப்படும், தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். எல்லாரும் கரங்க வைத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும், ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் நீர் வெளிப்படணும் ஆண்டவரே, எங்கள் வார்த்தையில் வெளிப்படணும், எங்கள் பார்வையில் நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. நீர் வெளிப்படும் போது அற்புதம் நடக்கும், நீர் வெளிப்படும் போது தேவ அன்பு வெளிப்படும் ஆண்டவரே. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க ஆண்டவரே.
அப்படியா எங்களை மாற்றுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நாமத்தை மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக சங்கீதத்தில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். சங்கீதம் மூன்றாவதாக சங்கீதம் 84ஆம் சங்கீதத்தில் 84ஆம் சங்கீதம் அந்த 5வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய 4 உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். மூன்றாவது, ஒரு வீட்டில் தேவனுடைய ஆராதனை இருக்கணும். கர்த்தரை துதிக்கணும். ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடி கர்த்தரை என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்போ ஒரு வீடு என்றால் கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற வீடாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட வீடு, ரட்சிக்கப்பட்ட குடும்பம் மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பம் மாத்திரமல்ல, இயேசுவை, தேவனை ஆராதிக்கிற குடும்பமாய் காணப்படும். கதிமயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய குடும்பத்தில் தேவனுடைய ஆராதனை இருக்கணும். நம்ம வருகிறோம், இது கூடி ஆராதிக்கிற ஒரு இடம் இல்லையா? இது கூடி ஆராதிக்கிற ஒரு ஸ்தலம். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிற ஒரு இடம், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு இடம், கர்த்தருடைய பந்தியை நடத்தக்கூடிய ஒரு இடம். ஆனால் நம்முடைய வீடு ஒரு கர்த்தரை ஆராதிக்கிற வீடாக இருக்கணும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. நம்ம தேவனை துதிக்கணும், நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். நம்முடைய வீட்டில் பாட்டு பாடி கர்த்தரை ஆராதிக்கணும், ஒரு நாமத்தை நம்ம உயர்த்தணும். ஆராதனை என்பது அவரை உயர்த்துகிற ஒரு காரியம். ஆராதனை என்பது மகிமைப்படுத்துவது, நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, அவரை உயர்த்துகிற ஒரு காரியம். இப்போ நாம் அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், இப்போ தான் எல்லாவற்றுக்கும் மேலே அவர். எல்லாரும் கருத்தால சொல்லுவாங்க, ஐயா நான் இதை நினைக்கவே இல்லை, இதை பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வருது இல்லையா? ஆவியான சொல்ல இதை எப்படி சொல்லுன்னு சொல்கிறேன். ஆராதனை என்பது நன்றி செலுத்துகிறது மாத்திரமல்ல, அவரை மகிமைப்படுத்துகிற மாத்திரமல்ல, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மேல் அவர். எல்லாரும் சொல்லுவாங்களோ, எல்லாரும் கண்கள் சொல்லலோ ஐயா. ஆராதனையில் அதான் நம்ம பாட்டு பாடினோடனே அது ஆராதனை நினைச்சதா இல்லையா? ரைட். ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்குது, ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்குது அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தான். என் வீட்டில் எல்லாவற்றுக்கும் மேலே அவர். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றுக்கும் தேவன். எனக்கு அவர் தான் உயர்வு. என் வீட்டில் அவருக்கு தான் முதலிடம். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? யாக்கோபுடைய காரியத்தில் படுத்திருந்தான், தலை பக்கத்தில் ஏணி, நுனி வானத்தை எட்டிருந்துச்சு, அதுக்கு மேலே கர்த்தர் நின்றார். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? செபத்தை கேட்குறதும் பதில் கொடுக்கறதும் மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் நான் மேலே இருக்கிறேன். உன் பிரச்சனைக்கு மேலே நான் இருக்கிறேன், உன் போராட்டத்துக்கு மேலே நான் இருக்கிறேன். நான் மேலே இருக்கிறதுனால இதெல்லாம் மாறிடும். கத்மயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, கர்த்தர் ஆண்டவர் ஒருத்தருக்காரு, எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படி சொல்லுவோம் இல்லையா? பொதுவாக சொல்லுவோம். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், மேலே ஒருத்தர் இருக்கார். இது நம்ம யதார்த்தமாக பேசுகிறோம் இல்லையா? மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார். உண்மையிலே மேலே ஒருத்தர் இருக்கார், எல்லாவற்றுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறார். என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தான். நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பத்தில் எல்லாவற்றுக்கும் மேலே அவர்.
எது இருந்தாலும், எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு மகிமையான காரியங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை ஊழியம், எத்தனை சபைகளை கொடுத்தாலும் சரி, எத்தனை கிராமத்தில் எதை தந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் மேலே என் தேவன். மகிமை உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புதுசாக தான் சொல்கிறேன் இந்த வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன். கர்த்தருடைய ஆராதனை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒன்று நினச்சிக்கிடுங்க, நான் எல்லாவற்றுக்கும் மேலே என் தெய்வத்தை இயேசுவை வச்சிருக்கிறேன், என் ஆண்டவரை வச்சிருக்கிறேன், என்னை ரட்சித்த தெய்வத்தை வச்சிருக்கிறேன். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. என் ஆசீர்வதித்த தேவனை வைத்திருக்கிறேன். நான் பேதுரை பற்றி அடிக்கடி சொல்லும் போது 5ஆம் அதிகாரம், லூக்கா 5வது சொல்ல தெரியும், லூக்கா 5ஆம் அதிகாரம். அவர் 2 படகு நிரம்பத்தக்க மீன்களை பிடித்தாலும், மற்றவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்கு முன்னால் போயிட்டான். எவ்வளவு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தாலும், ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த தெய்வத்தை பின்பற்றணும். சொல்லுவையா, தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். நம்ம கேட்கறதெல்லாம் தருவார். நம்மளை கைவிடவே மாட்டார். தரித்திரமாக கர்த்தர் வைக்க மாட்டார். எல்லாருக்கும் உதவி செய்யறமா தான் கர்த்தர் வைப்பார், ஆசீர்வதிப்பார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள தேவன். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆபிரகாமுடைய குமாரன். ஆனால் ஆசீர்வாதத்தை அல்ல, ஆசீர்வதித்த தேவனை பின்பற்றணும். ஆசீர்வாதம் வந்தவுடனே ஆராதனை மறந்துடக்கூடாது, செபம் மறந்துடக்கூடாது, வேத வாசிப்பு மறந்துடக்கூடாது. நம்ம அந்த அளவுக்கு நாம் ரொம்ப பிஸியாகிடுவோம். ஊழியம் வந்த பிறகு, கிராம ஊழியம் வந்த பிறகு, அப்படி என்னையும் நானே சொல்லுவோமே, கிராம ஊழியம் வந்த பிறகு என் செபத்தையும் தேவனோடு கூட இருக்கிறதையும் நான் குறைச்சிடக்கூடாது. கதிமயம் உண்டாலும் ஐயா. எல்லாமே அதுக்கு பிறகுதான். முதல்ல கர்த்தர், அதுக்கு பிறகு தான் மற்றதெல்லாம். நான் என்ன செய்ய ஆண்டவரே, கர்த்தருடைய வேலை தான், கர்த்தருடைய ஊழியம்தான். கர்த்தரோடு இல்லாமல் நான் எதை செஞ்சாலும் அவருக்கு பிரியம் கிடையாது. கதனாது மயம் உண்டாவது. அல்லேலூயா. தேவன் ஊழியங்களை கொடுக்கிறார், கர்த்தர் சபையை கொடுக்கிறார், ஆத்துமாக்களை கொடுக்கிறார், போதுமான காணிக்கையை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறார். நம்ம கேட்குறதெல்லாம் தரார். ஆனால் இவைகளுக்கு மேலே இதை கொடுத்த தேவனை நான் பின்பற்றணும். கதுமயம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆசீர்வாதத்தை பின்பற்றுவதல்ல, எனக்கு கொடுத்த மகிமையான காரியத்தை பின்பற்றுவதல்ல, எனக்கு கொடுத்த என் தெய்வத்தை நான் பின்பற்றணும். தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். சொல்லுவார் இல்லையா, இவைகளிலையும் பெரியதானவர்களை காண்பார். நம்ம இதில் நம்ம இதாயிரும். இது போதும், இனிமேல் இருந்தா என்ன, இது போனான் ஆராதனைக்கு போனா என்ன, போகாட்டேன், இது போதும். இதை விட பெரிய காரியத்தை தாரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதை மறந்துடக்கூடாது. கதுமயம் உண்டாவது. அல்லேலூயா. எதையும் நாம கட்டாயப்படுத்தி நாம செய்யக்கூடாது. செய்யணுமே, ஆராதிக்கணுமே, ஜெபம் பண்ணணுமே, வேதம் வாசிக்கணுமே, அப்படி செய்யாதீங்க. மனப்பூர்வமா செய். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். இந்த ஊழியத்தை செய்யறோம், என்னை பார்த்துக்கிட்டே இருப்பார். நேற்று 10 மணிக்கு போனால் சரியான வேலை, எனக்கு மூச்சு வாங்கும். அலைசனா இவங்க வர்றதுக்குள்ள கால்வாசி வேலையை முடிச்சுட்டாங்க. மம்டியை போட்டு இழுத்துனா சொன்னேன், கொஞ்சம் ரூபாய் கொடுத்தா கிராமத்தில் யாராவது இருப்பாங்க, இந்த வேலையை முடிச்சு. அவங்க சொன்னாங்க, இல்லை இதெல்லாம் பெரிய இதே, நானே வேலை பார்த்துருவேன், யாரையும் கூப்பிட வேண்டாம், எதுக்கு போட்டு பணத்தை கொடுக்கணும், நம்மளே செஞ்சோன்னு சொல்லி மம்டி இட்டு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வேறு ட்ரெஸ்ஸெல்லாம் போனோம். எங்களை பார்த்து அடையாளம் தெரியாது. 10 மணிக்கு போனோம், வெயில் சரியான வெயில். சந்தோஷமாக அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சந்தோஷமாக கத்துமயம் உண்டாலும் ஐயா. ஒன்று சாண்டவரை உமக்காக செய்கிறோம், உமக்கு சித்த ஏதோ அது நடக்கட்டும் இல்லையா. நீர் அனுமதிச்சிருக்கிற அந்த காரியத்தை செய்கிறோம். நீர் எங்களை குறித்து என்ன நினைக்கிறீரோ அதை செய்யும். நாங்கள் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறோம். நம்ம சபை மலட்டு சபையாக இருக்கக்கூடாது.
சொன்னதே சொல்லி ஒரு ஊழியக்காரர் பேசினார். ஒரு பெரிய ஊழியக்கார், வயசானவர், அனுபவம் உள்ளவர். ஒரு செட்டுக்குள்ளே ஒரு பில்டிங்குக்குள்ளே இருந்து ஆராய்ச்சிக்கிட்டு அப்படியே ஜனங்கள் வரக்கூடிய ஜனங்களுக்கு போதிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா எந்த தடையும் எந்த பிரச்சனையும் வரவே வராது. வெளியே போய் தேவராஜ்யத்தை விரிவாக்கணும்னு நினச்சிட்டோம்னா பிரச்சனை வந்துடும். கதுமயம் உண்டாகும். அல்லேலூயா. போராட்டம் வரும், தடை வரும். அதுக்காக பயந்துடக்கூடாது. தேவன் அவைகளுக்கு நடுவில் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய ஜனத்தை கொண்டு கட்டுவார். கதுமயம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்படிதான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமே எவ்வளோ காரியத்தை சந்திக்கிறோம், எவ்வளோ இழப்புகள், எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ பலகீனங்கள். அதனால் ஊழியத்தில் நாங்கள் சோர்ந்து போகல. கர்த்தருடைய கிருபையினால் எந்த முறுமுறுப்பும் எங்களுக்கு கிடையாது. வேதனை இருந்தது, வலிக்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கிறோம், மனசு வலிக்குன்னு சொல்லியிருக்கோம். தேவன் பிளந்தான். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை மனப்பூர்வமாக செய்யும் பொழுது அவர் மகிமைப்படுவார். மூன்றாவது, நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் ஆராதனை இருக்கணும். ஆராதனை இருக்கணும். இந்த ஆராதனையில் என்ன நடக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். எல்லாவற்றுக்கும் மேலே என் ஆண்டவராய் தேவனை வச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. அரசியல்வாதிகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா, வாழ்க, செஞ்சாலும் செய்யாட்டாலும் அதை சொல்லி வாழ்க அப்படி சொல்ல இல்லையா. அந்த திட்டத்தை கொண்டு வந்தார், வாழ்க, எதிர்த்தவர் வாழ்க. என்ன வாழ்கதுன்னா அவங்களுக்கு ஒரு இது. நிறைய வாழ்க போட்டவனை கூப்பிடியா, அவனை தான் அடுத்த அவன் தான் மாவட்ட செயலாளர் இல்லை. ஒரு சாதாரண மனுஷனுக்கு எவ்வளோ காரியம் வருங்க. இந்த வானத்தையும் போய் உண்டான கர்த்தர் அவரை வாழ்க வாழ்த்தும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேல் நீர்தான் சொல்லும் பொழுது, இப்போ சொல்லும் இல்லையா, வருங்கால முதலமைச்சரே, ஒரு கவுன்சிலர் கூட வரட்டாலும் மக்கள் சொல்லுவாங்களே வருங்கால கூட, அவருக்கு ஒரு அப்படி இது வருங்கால முதல்னு சொல்லிட்டாங்க, மக்கள் சொல்லுவாங்க, நாம் அதை அப்படி போகிறோம். எவ்வளோ பெருமையாக நினைக்கிறாங்க அந்த வார்த்தையை. அதே போல் தேவன் வாழ்க, உங்கள் நாமம் உயர்த்தப்படுவதாக, உங்கள் ராட்சியம் வருவதாகன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை மேன்மைப்படுத்தும் பொழுது, எல்லாவற்றுக்கும் மேலே அவர் உயர்த்தும் போது அவர் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, மகிமையான காரியத்தை நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் செய்வார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. தலைவர்கள் அப்படியே போயிடுவாங்க, ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவரை மகிமைப்படுத்த எல்லாவற்றுக்கும் மேலே அவரை வைத்து மகிமைப்படுத்த தேவன் நம்மளை எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்த்தி காட்டுவார். தேவனை உயர்த்த தேவன் உங்களை உயர்த்துவதில் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்காக யோசேப்பு நின்றான். அறியாத தேசத்தில் அறியாத ஜனங்களிடத்தில் யோசேப்பை கொண்டு போய் உயர்த்தி காட்டினான். கர்த்தருக்கு உண்டாவது. அல்லேலூயா. இவன் யார் புதுசாக இருக்கு நம்ம தேசத்தில், இவன் யார் புதுசாக இருக்கு. பிரச்சனையிலையும் போராட்டலையும் கர்த்தருக்காக நின்ற யோசேப்பு தேவன் அவனை கொண்டு போய் உயர்த்துகிறார். ஒரு அந்நிய தேசத்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருக்கு உண்டாவதா. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய பொல்லாங்கு நான் தேவனுக்கு முன்பாக இவ்வளோ பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி? எனக்குள்ள தேவன் இருக்கிறாரே, எனக்குள்ள தேவன் இருக்கிறாரே, அந்த தெய்வத்துக்கு முன்னால் இவ்வளோ பெரிய பொல்லாங்கு தவறு பண்ணுவது எப்படி? தேவனை வெளிப்படுத்தினான். தேவன் அவனை கொண்டு போய் உயர்த்தி காட்டினான். கர்த்தருக்கு அல்லேலூயா. எல்லா ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் அவனை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கடைசியாக யோசுவாவுடைய புஸ்தகத்தை கடைசியாக சீக்கிரமாச்சு முடிச்சிருவோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரத்தில் அந்த 15 வசனத்தை வாசிப்போம். யோசுவா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
24:15 கடைசியில் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கணக்கு வைத்து நானும் என் வீட்டாரும் நானும் என் குடும்பமும் கர்த்தரை சேவிப்போம், கர்த்தரை பின்பற்றுவோம். சேவிக்கிறது அப்படின்னா அவருடைய காரியங்களை அப்படியே பின்பற்றுவது. சேவிக்கிறது அவருக்கு பயப்படுவது, அவர் சொல்லுகிறபடியே செய்வது, அவரை பின்பற்றுவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ நானும் என் வீட்டாரும் நாங்கள் குடும்பமாய் உம்மை பின்பற்றுவோம், நாங்கள் குடும்பமாய் நாங்கள் உம்மை சேவிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வீடு, ஒரு குடும்பம் கர்த்தரை பின்பற்றணும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கணும். கர்த்தர் சொல்லுகிறபடி கேட்டோம்னா வெறுமையான படகு நிரம்பும், வெறும் தண்ணீர் திராட்சரசமாக மாறும். நம்ம வீடு கண்மலை மேலே போடப்பட்ட வீடாக இருக்கும். அவர் சொல்லுகிறபடி சொன்னோம்னா செஞ்சோம்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டில், ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு இருக்கிறது மாத்திரமல்ல, அவர்கள் அந்த குடும்பம் இயேசுவை வெளிப்படுத்துகிற குடும்பமாய் வாழ்க்கையாக இருக்கணும். மூன்றாவது, கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாக இருக்கணும். எல்லாவற்றுக்கும் தேவனை முதன்மையான இடத்துல வைத்து ஆராதிக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தான். எல்லாம் கீழே தான், எனக்கு மேலே ஒருத்தர், அவர் ஒருவர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது, நாங்கள் குடும்பமாய் அவரை பின்பற்றுவோம், நாங்கள் அவரையே சேவிப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபமுனமா எல்லாரும் எல்லாம் ஜெபமுனமா. நல்ல ஆண்டவரே, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாரும் எளிமை நிற்போம், எளிமை நின்று எல்லாரும் எளிமை நிற்போம். ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் அவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக. நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நல்லவர், நீர் எங்களுக்கு நன்மை செய்கிறவர், நீர் எங்களுக்கு போதுமானவர். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்மோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். நானும் தாரும் உம்மையே நேசிப்போம், உமக்கா ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, நீயான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, நீயான தீபமே, என் வாழ்வில் பாக்கியமே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறேன்,
எல்லாம் சொல்லுவோம். நம்ம சில நேரங்களை தேவையில்லாத செஞ்சிருதோ, தேவையில்லாத பேசிடுதோ. சொல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீ வெளிப்படணும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லணும், என் வாழ்க்கையில் நீங்க வெளிப்படணும், என் வாழ்க்கையில் நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நீர் வெளிப்படணும், என் குடும்பத்தில் நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. உண்மை பிரதிபலிக்கிற குடும்பமா என் குடும்பம் இருக்கணும், உண்மை வெளிப்படுத்துகிற குடும்பமா என் வாழ்க்கையா இருக்கணும் ஆண்டவரே. என் மனசுல நான் வேற எதையும் நான் கொண்டு வந்துடக்கூடாது, என் மனசுல வேற எதுவும் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியம் வாழ்க்கையில வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. என் இருதயத்தில் வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. உமக்கு தேவையில்லாததெல்லாம் வெளிப்படக்கூடாது. நீர் ஒருவர் தான் வெளிப்படணும், என் பார்வையில நீர் வெளிப்படணும் ஆண்டவரே. நான் உம்மை மாத்திரமே நான் ஆராதிப்பையா. இந்த உலகத்தில் எனக்கு எல்லாமே நீர் தான். நம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, இந்த உலகத்தில் இந்த பூமியில என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒருவர் தான் ஆண்டவரே. நம்ம உயர்த்துகிற ஆண்டவரே, உங்க நாமத்தை நான் உயர்த்துகிற ஆண்டவரே, நான் உயர்த்துகிற ஆண்டவரே. அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிற நாங்களும் அதுக்கு இன்னொரு பொருள். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற நாங்களோ நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். விழுந்து கிடக்கிறவர் தேவன் தூக்கி நிறுத்துவார். நாமத்தை உயர்த்துகிற ஜனத்தை கர்த்தர் உயர்த்துவார், தூக்கி நிறுத்துவார், தூக்கி நிறுத்துவார். விழுந்து கிடக்க தேவன் தூக்கி நிறுத்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். உண்மையே சேவிப்போம், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம், உண்மையே நாங்கள் பின்பற்றுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விலகினப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவராய். இயேசுவின் நாமத்தில் மாறட்டும், ஒரு பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. தடை செய்கிற காரியங்கள்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. உங்க நாமத்தினால உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கணும், வந்திருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், அவங்க தேவைகளை சந்திக்கணும் ஆண்டவர். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. எல்லா படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 10th +2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மேல் படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இன்னைக்கு இந்தி எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக, நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பீராக. மேல் படிப்புக்கு தேவையான ரிசல்ட்டை கர்த்தர் கொடுப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. பிள்ளைகள் மொத்தமாக பெற்றோர்கள் சந்தோஷப்படத்தக்கதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதியும். எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், நன்மைகள் கிருபை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. நன்மை செய்கிற தேவன், நன்மை உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இன்னைக்கு அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. மாலை ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாலை நடக்கிற சுவிசேஷ ஊழியத்தை என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், வழி நடத்தும். ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த வாரம் நடக்கிற எல்லா கூட்டங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். மாலை சுவிசேஷ ஊழியத்தை ஆசீர்வதியும், போக்குவரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். நீர் வெளிப்படும், நீர் மகிமைப்படும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட நெருங்கப்படுத்தி இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.